கொடுக்கலாம். பாக்கெட்டில் வச்சுக்குவேன், நான் பாடி எடுத்து கொடுத்துருவேன். ஒரு கிலோவாக பாக்கெட் போட்டு வச்சுருவேன். ஒரு சரி கையெடு கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் போனால் தான் டிஸ்பிளே வரும். தள்ளு அது ஃப்ரிட்ஜு தானே, கவலையே இல்லை. கையெடு பாக்கெட் போட்டு கணக்கு சரி நான் போட்டு ஒரு இது மொத்தமாக ஒரு 10 கிலோ ஆட்டி நம்ம கொடுத்தோம்னாக்கா எப்படியும் பாதிக்கு எது பண்ணாலும் பாதிக்கு காசு கிடைக்காது. அதனால சரி சும்மா வீட்டு செலவுக்கு ஆகும்ல. சாப்பிடலையே கதவை அதெல்லாம் போதும், வீட்டுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கலாம், எல்லா செலவுக்கும் ஆகும். சாத்தலை அந்த வீட்டில் இட்லி எல்லாம் இப்போ பண்றது இல்லை. முன்னாடி இட்லி தொட்டுக்கெல்லாம் வச்சு வடையெல்லாம் பண்ணி கொடுத்து நல்லா லாபம் தான். வண்டி இருந்துச்சு, கொண்டு கொடுத்துருக்காங்க. வண்டியே ரொம்ப ஓட்ட போறது இல்லையே, இதை தானே பெருசா நல்லா தானே பண்ணணும். இன்னமும் நினைச்சுக்கிட்டே இருந்தோம் இதை மாதிரி பண்ணுவோம், ரொம்ப ஓட்ட வேண்டாம். அதுகளுக்கு நீ வயசாகிக்கிட்டு நம்மளும் வேண்டாம்னு நினைச்சிட்டே, நானும் 50 வயசுக்கு மேலே எதுக்கு இப்படி ஓட்டணும், கொஞ்சம் படிக்கிற வரை இப்படி பண்ணணும்னு நினைச்சேன். எனக்கு முடியல. எத்தனை வருஷமா 15 வருஷமா இது ஏன் போனேன் இது இவத்துல சொருகிருக்கேன், அது கீழே சொருங்க கேபிள்ல. வண்டியில எந்த இடத்துல? இந்த மேல இருக்கு பாரு, அந்த 2 சுவிட்ச் இருக்கு, அதுலதான் இருக்கும். அந்த லைட் அடிதான். இல்ல அடியிலமா, கீழே அதுக்கும் கீழே இருக்கு பாரு. இதுக்கும் கீழேயா? ஒரு புளி மாதிரி இருக்கு. இந்த இருக்கு நானும் இப்படிதான் தடவை, எனக்கும் தெரியாது சரியா. சரிச்சா? சரி அவங்க எங்க ஒண்ணுமே இல்ல பாரு, சார்ஜ் அது நம்ம பகல்ல எப்போ வந்துட்டாங்களா? ராஜி வந்துட்டாங்களா? எண்ணெய் சட்டியெல்லாம் அதெல்லாம் விட்டுட்டேன் நான். ஒட்டவே விடாது, நீ பண்ணாதே. எண்ணெய் சட்டி வந்து ரொம்ப வயிற்ற பெறட்டும். அது வந்து தலைக்கு சரியா வராது உனக்கு. அதனால மாவுன்னா எப்போ வேணாலும் ஆட்டி இதுக்காடு போயிருங்க, நான் ஆட்டி மெதுவா ஊற்றிலவா ஊற்றி பாக்கெட் போட்டு வச்சிருவேன். எங்க வீட்டுக்கு கிட்ட ஒருத்தவங்க அது உங்களுக்கு பழக்கமும் இருக்கும்பா, ஆளுங்க பழக்கமும் உனக்கு எல்லாம் பழக்கம். அதோட ரொம்ப கம்மியா உனக்கு பொழுது நல்ல பொழுது ரொம்ப பெருசா கொடுக்காம கொடுத்து. இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கு கிறிஸ்மஸ் இல்லாதனால கேட்டிருப்பாங்க. அதான் இல்ல நாளைக்கு இல்ல, இவங்க டீச்சர் எப்பவும் வாங்குற வாரத்தில் 2 நாள் உள்ள போனா அழகா இருக்கு. நாளைக்கு வேணா முடியும். சாயந்தரத்துக்கு இப்ப சிறப்பு நடக்கும் இந்த மார்கழி மாதம் 40 நாளைக்கு ஐயப்பன் கோயில் மண்டல பூஜை இல்ல, அதனால இங்க 40 நாள் ரொம்ப விசேஷம். அழகா இருக்கு, எல்லா வீடும் அழகா இருக்கு பார்க்க. லைட்டா பாருங்க, அழகா போட்டுருக்கோம். ஒரு காம்பவுண்ட் வாசல்ல ஹோமியோ டாக்டர் நல்லதுங்கடா. ஹோமியோ நிறைய இருக்கு இங்க. அவங்க கூட்டிக்கிட்டானாக்க வீடு கரெக்டா கதவு உள்ள குச்சி போட்டு அதான். வாரம் கரெக்டா வாங்குற குணம் இருக்கு மாவு, அவங்களுக்கு கரெக்டா கொடுத்துருவாங்க. அது போக இந்த மாதிரி கூட அது பண்ணுமா, அது நல்லது. ஹலோ, அப்போ உண்டாக்குட்டாப்ப அப்போ புதனாഴ്ചത്തേക്ക് ഒരു 350 തരാൻ പറ്റുമോ? കാലത്ത് ഒരു 5-5:30 ആകുമ്പോൾ ഒരു ദിവസം കൊണ്ട് തന്നില്ല ആ സമയത്ത്. ബുധനാഴ്ച രാവിലെ വരണം മുന്നേ. തിങ്കൾ ചെവ്വാ ബുധൻ മറക്കരുത് കേട്ടോ. ഞാൻ വിളിക്കാം, നല്ല ദിവസം വിളിക്കാം. ബോക്സിലാക്കിയിട്ട് പാക്ക് ചെയ്ത് തന്നേക്ക്. 5:30 ആകുമ്പോൾ ഞാൻ വിളിക്കാം. തലേ ദിവസം വിളിക്കാം. അന്ന് തന്നതോടെ ഒന്ന് പുളിയില്ലാത്ത നല്ലോണം ഉണ്ടാക്കണം കേട്ടോ, കൊടുക്കാനായിട്ട്. சரிப்பா. நான் இட்லி கேட்டாவே கொடுக்க முடியாது. இந்த பையன்ட்டு அப்பம் வாங்கி கொடுத்தேன். அவன் வந்து நமக்கு ஒரு ரூபா கம்மியாக வாங்கி கொடுத்தாங்க. அவங்க இது சிக்கன் குழம்பு வச்சு கேட்டாங்க. இட்லி 350 பண்ண முடியுமா? நம்மளால முடியாது. என்னைக்கு? புதன்கிழமை. நேற்று வந்து சொல்லிட்டு போனேன். 350 இட்லியா? 1500 வச்சுருப்பா 2 பேரும். நான் தான் தீர்மானம் பண்ணேன், ஆட்டோவை மட்டும் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம வியாபாரத்தை பார்ப்போம். சொல்லியிருந்தேன்
வெளியிலயும் வேலைக்கு போக முடியாது நம்மளால அப்படின்ட்டு உங்க ஐயா வந்தா தேங்காயெல்லாம் திருவி தருவாங்க, ரொம்ப அதெல்லாம் பண்ணுவாங்க. நல்லா கஷ்டப்படுற மீன் அவங்களுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கும். எல்லாம் நான் எந்திரிச்சு 2 பேரும் பண்றோம், சத்தம் இல்லாம யாருக்கும் தெரியாது. எந்திரிச்சு அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ளே நாங்க பண்ணி முடிச்சிருவோம். காலையில எல்லாம் பண்ணி கொண்டு போய் கொடுத்துருவோம். நல்லாதான் வந்து இருந்தாங்க. அவங்களுக்கு எடுத்ததெல்லாம் என் கொழுந்தனாவே கொண்டு போய் ஊர்ல வைப்பாங்க. பலகாரம் பண்ணணும் முதல்ல அவங்களுக்கு கொடுத்துருவோம். காலையில வெள்ளனா அவங்க சாப்பிடுவாங்க. சாயந்தரம் அப்படித்தான் செய்யணும். சாயந்தரம் பலகாரம் பண்ணுவேன். சொல்லியிருக்காங்க. சரி சொல்லுங்க ஆச்சி. ஒரு வாரத்துக்கு இதுவே இருக்க போதாம்ல. கேட்டேன் நான் புது ஆள் வருமான்னு. இல்லை நான் சொல்லிட்டேன் ஒரு வாரத்துக்கு இருக்கோம்னு. இப்போதான் வந்துச்சு, மாத்திரை கொடுத்துட்டு தான் வர்றேன். நாங்கள் இப்போ ஆள் வைக்க போகிறோம் தேசத்துக்கு சாமி கூட. அவங்கெல்லாம் வந்தாங்கல்ல காலையில். அப்போ இப்போ வந்துட்டு வாங்கிட்டு போணுச்சு. நாளைக்கு காலையிலக்கு உப்புமா கிண்டி கொடுத்துருந்துச்சு. சாயந்தரத்துக்கு மாவு தரணும்னு சொன்னேன், சரின்னுச்சு. இப்போ மாவு இருக்கா தோசை ஊற்றுறோம்னுச்சு. சொல்லிட்டு இப்போ தான் போகுது. தூக்க மாத்திரை கொடுத்துட்டு சும்மா தான் இருக்காங்க. அப்புறம் நேற்று போய் பார்த்துட்டு வந்தேன், பாயசம் வந்து கொடுத்துட்டு கோயிலில் இருந்து. அப்புறம் குடிச்சாங்க, குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு சொல்லிட்டு வந்தேன். அப்புறம் தான் இது சாயந்தரம் வந்துட்டாங்க உள்ள நைட்டு வந்துட்டு. அப்புறம் இன்னைக்கு காலையில் தான் காலை அடிக்கணும், அதனால பார்க்கல. அப்புறம் இப்போ வந்துச்சு சாயந்தரம் பால் கொண்டாந்து வச்சுட்டு சொல்லிட்டு நானே தான் இருக்க போய். புதக்கா வந்துருச்சா நான் வரவான்னு கேட்டேன். இல்லை இல்லை ஒரு வாரத்துக்கு நான் இப்போ போகல, நியூ இயர்க்கு தான் நான் போகிறேன் அப்படின்ட்டு. சரி நீ இரு, அந்த அண்ணன் வந்துடட்டும், வர விட்டு மாறு அப்படின்னு. ஒழுங்காத்தான் இருக்கு. நேற்று நைட்டு அது என்னோட சண்டை ஓடுது, நீங்கள் வந்து கேளுங்கன்னுச்சு. நான் என்ன அது சொல்கிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாது, நீ பாடு பேசாமல் படுத்துட்டு வந்து மணியாச்சு. அது பாடு சொன்னுச்சுன்னா காதில் வாங்கிக்காது. சத்தம் போடுது அந்த அம்மா, நீங்கள் வாங்க வாங்கிட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாமல் போய் படுத்து தூங்கிடு, பதில் சொல்லாத அப்படின்னு. சரின்ட்டு அப்புறம் போய் படுத்து தூங்கிடு. அப்படியா பஜனை முடிஞ்சிருச்சா? அப்போ பர்த்டேக்கு இருக்கலையா? சரி சரி போதும். நேற்று தானே சாப்பாடு. ஆ ஆ ஆ சரி. ஆ ஆ சரி சரி. ஆ வாங்க, நாளைக்கு காலையில் கொடுத்து வாங்க. இங்கே திருவாதிரைக்கு நைட்டு சாயந்தரத்துக்கு நல்ல நம்ம கோயிலில் இது இருக்கு. திருவாதிரை களி இதெல்லாம் திருவாதிரை அன்னைக்கு 26ஆம் தேதி ராத்திரிக்கு. ராத்திரிக்கு நான் வந்து இந்த பலகாரம் நான் கொடுத்துருவேன்னு சொன்னேன் ராத்திரிக்கு உள்ளதை. இவங்களுக்கு இவங்களுக்கு 4 ஆள் போன தடவை அங்கே போய் சாப்பிட மாட்டோம், இந்த தடவை இங்கே வேணா கொடுப்போம் அப்படின்ட்டு வாரியாட்ட சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாத்தையும் வசூல் பண்ணித்தான் பண்ணுவாங்களாம். சரி நீனே தர்றோம்னு மொத்தமாக சொல்லிடு, வர்ற செலவை. நைட்டு உப்புமா வாழைப்பழம், ரவை உப்புமா, வாழைப்பழம், அப்பளம், டீ, புழுக்கு பண்ணுவாங்க. எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சாமான் வாங்கிட்டாங்க, இல்லாட்டி பணத்தை கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பண்ணிடுவோம். சரி அப்படின்னு. சரி நீங்கள் வந்துட்டு வாங்க ராத்திரிக்கு, அண்ணன்ட்டு சொல்லுங்க. சரி சரி பார்ப்போம். வேறு ஒன்றும் இல்லை, நாளைக்கு வர வச்சு பார்ப்போம். சரியா? ஹலோ ஹலோ நேராக தானே போனாச்சு. நேரே போகணும், எங்கேயுமே திரும்ப வீட்டை வீட்டில் கொண்டாந்து மாமியார் இப்படிதான் பார்த்துக்கிட்டு ஆளுங்க. இந்த ஆட்சி மாமியார் வந்து முடியலை, 3 ஆம்பளை தேவைப்பட்டது. இங்கே கொண்டாந்து 8 வீடு பிடிச்சி ஒரு வேலைக்கார பார்த்தா நரிசி 22,000 கொடுத்து வச்சுக்கோம். அந்த அக்கா கொண்டாந்து எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். நான் போய் பார்த்துட்டு வருவேன். வேறு என்ன பண்ணுறது? 8 வயசு 90 வயசாச்சு. அவங்க வீட்டில் அங்கே போய் பார்த்துக்க முடியல. அங்கே போய் பார்த்துக்க முடியல, இவங்க வீட்லேயும் வச்சுக்க முடியல. ஹோம் நர்ஸ் வச்சுக்க மாட்டாங்களாம் இவங்க. அப்புறம் என்ன பண்ண முடியும்? அது வீட்டு பணந்தே, அந்த ஆட்சி வீட்டு பணந்தே நல்லா வச்சிருக்காது, அதுதான் செலவு பண்ணுறாங்க. யாராவது ஒருத்தர் போய் மாறி மாறி இருக்கலாம். 3 பேர் 3 ஆம்பளை பிள்ளைங்க. மருமக்கள் இல்லை வந்து இவங்கதான் மூத்தவங்க. ஃப்ராக்ரன்ஸுக்குன்னே கடை இருக்குது. அதுக்கப்புறம் 2 பேரா? அவங்கெல்லாம் சின்ன மகன் பார்த்துக்க மாட்டாரு. மருமக ஒத்துமையில தேவையில்லை அப்படி தானே அவளுக்கு. இப்போ என்னமோ வந்து ஒன்றா சேர்றா. இன்னொரு மகனுக்கு பிள்ளைல இல்லை 2ஆம் தரம் கல்யாணம் பண்ணி அவங்க இதில் கருவிலே தான் பார்த்துக்கோங்க. இந்த பருப்பை இதெல்லாம் பெரிய துணி கடை. ஆப்ஷன்ஸு ஆப்ஷன்ஸ் போகிற இது பூரா டவுன்லேயே நமக்கு பெரும்பாலும்.
இங்க மருந்து மாத்திரை எல்லாம் ரொம்ப விலை கம்மி. நம்ம ஊரோட டேக்ஸ் எல்லாம் கிடையாது இங்க. நிறைய சலுகை இருக்கு. மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிக்கலாம், நல்லா இருக்கும். இந்த மூல மெடிக்கல்ல எல்லா மருந்தும் 15%. நம்ம வாங்கினோம்னா ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கினா அதுல 40-50 ரூபா குறையும். இதுலதான் நாங்க எல்லா மருந்தும் வந்து தந்துருவோம், எல்லாம் கிடைக்காது. ஒரு மருந்து கூட இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பெரிய மாமியும் உங்க மாமியாரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். அப்படியா? பெரிய மாமி சோஃபியாச்சு இங்க இருந்தவங்க எல்லாருமே இங்க வந்து அவங்க பிள்ளைகள்லாம் தெரியும், அவங்க சொல்லுவாங்க. அப்ப இங்க இருந்தாங்க, அவங்க வீட்டுல செட்டியார்துன்னு எம்ஜிஆர் கூப்பிடுறது, எல்லாம் அழகா இருப்பாங்க. எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரு. அப்படி இருப்பாரு. வேலைக்கார கவலாம் சொல்லிக்கினே இருக்குங்க, இங்க இருந்துச்சு அந்த கவலைப்பு முடியல, வரல. அப்போ வந்தது மாமி ரொம்ப உள்ளது போல இருக்கு. ஆமா, அவங்க எப்படிதான் கல்யாணம் பண்ணிக்கலாம் தெரியல. அப்ப இந்த காலத்துல நாத்தனார் இதே முனிசிபாலிட்டி இந்த இருக்குல்ல, இந்த கட்டடம் தெரியுதா, அங்க மேல ஏறினோம்னா இது பஸ் ஸ்டாப். பிரைவேட் பஸ் பூரா இங்க உள்ள ஸ்டாண்டு மேல வந்து இங்கதான் பஸ் ஸ்டாண்டா? இது பிரைவேட் ஸ்டாண்டு. டிரான்ஸ்போர்ட் பஸ் ஸ்டாண்டு அங்க இருக்கு, நம்ம வீட்டுல இருந்து அங்க. அப்புறம் இருக்காதாமா இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாம்? இல்ல, எல்லா நாளும் இருக்கும். கிறிஸ்துமஸ்க்காகவும் இல்ல, இதெல்லாம் இந்துக்கள் கார் எல்லாமே இல்ல. அதெல்லாம் பக்கத்துல டக்கு டக்குன்னு வராங்க, அப்படிதான் வருவாங்க. இதான் அதே ரிலையன்ஸ் நிறைய லைட் இருக்குல்ல, இந்த இதுல வச்சிருந்த ஆஸ்பத்திரி இதுக்குள்ள, இது பெரிய ஆஸ்பத்திரி இங்க இந்த இருக்குல்ல ரிலையன்ஸ், பெரிய கடை உள்ள ஆப்ஷன்ஸ் இருக்கு. இந்த இது இருக்கு, ட்ரெண்ட்ஸு, மேக்ஸு, துணியெல்லாம் வாங்குறோம்ல, இதே சீமாஸுக்கு பெரிய கடை, துணி கடை. இதில் நான் எல்லாமே இங்கே வாங்கிடலாம். ஆமாம், ஆஃபர் கீழே வாங்கியாந்து வச்சிருவேன். அப்போ தீபாவளிக்குலாம் அதுக்குலாம் வர மாட்டோம். இந்த தள்ளுபடி வரும்ல, அப்போ ரொம்ப கம்மியாக போடுவாங்க வாங்கியாந்து. அப்போ வாங்குற தீபாவளிக்கு ஆடி மாதம் அவங்க ஆடி மாதம் தான் இப்போ தள்ளுபடி போடுவாங்க. அது ஆடி மாதம் முடிஞ்சிட்டு அந்த மழை வருதுல்ல, அந்த சமயத்தில் அப்போவே நாங்கள் வாங்கியாந்து வச்சிருவோம். நல்லா இப்போ நல்லா அவனுக்கு ஒரு 10 கடைக்கு மேலே இருக்குங்க, அதனால நல்லா ஆஃபர். இந்த சீலையெல்லாம் 150 ரூபாய்க்கு வாங்கினேன் இந்த கடையில். ரொம்ப நாளாக கட்டுறேன், இன்னும் ஒரு இதுவும் இல்லை. சொல்ல முடியல, சொல்ல அதுவெல்லாம் பாதி விலை தான் போடுவாங்க இந்த சமயத்தில் கடை. இவங்க ரொம்ப பணத்துக்கு ஆசைப்படல கேரளா. ஆமாம், துணியெல்லாம் ஒரு தடவை அந்த தெய்வானை வந்து 50 துணி எழுதிக்கணும்னாலே ஒரு கடை கூட்ட போகிறோம்னு சுடிதாரெல்லாம் சுற்றி இதுக்காகவே வரலாம் இங்கேருந்து. விலை கம்மியாக இருக்கும்னு ஒரு கடையில் கொண்டு விட்டாங்க. பெரிய பையன் நல்லா தான் இருக்கான். சின்ன பையெல்லாம் பிள்ளை வச்சிருக்கான். யாரு? தெய்வானை தானே சொல்றேன்? இல்லை, இந்த தெய்வானை, இந்த ராமு மகன். ஆமாம் ஆமாம், அவனை பெரிய சின்ன பையன், நல்ல பெரிய பையனா? ஆமாம், அவன் இப்படி பிள்ளையான்னு கேட்குறாங்களாம். அந்த மாதிரி இருக்கு. ரைட்டில் திரும்ப நேரம் போய் தெரியுது, கரெக்டாக இருக்கு. இந்த மாப்பிள்ளைய நல்லா தாண்டி சொல்றாங்க. நல்ல மாப்பிள்ளை தானா? எல்லாருமே நல்லா இருக்கலாமா? ஃபோன் பண்ணேன் அன்னைக்கு. இவங்க அன்னைக்கு மாமியா மாமனார் விட்டுட்டு வந்தது தானே, தீபாவளிக்கு வந்துட்டு போனாலாம். அதுக்கப்புறம் இப்போ பிள்ளையார் நமக்கு வருவாங்க. அவங்க மக வீட்டில் இருக்காங்களாம், மாப்பிள்ளை வெளிநாட்டில் இருக்கிறதுனால மாமியா மாமனார். ஆமாம், சென்னையில். அதனால அங்கே வருவாங்க. இதில் போகணுமா? இதில் நாத்தனாடு வரலாம் மாப்பிள்ளை. ஆமாம், அப்படியே தான் இருக்கும். ஆமாம், அவங்க இங்கே இருக்கிறதுனால வர்றாங்க. இந்த ஆட்சி இருந்துச்சு அன்னைக்கு அன்னைக்கு கோவிந்த இது போனாங்க. இதில் இங்கிட்டு தான் ரயில்வே ஸ்டேஷன், நம்ம ஆல்வேக்கு போகிறோமே அங்கே தான் ரயில்வே ஸ்டேஷன். யார் வந்தாலும் இங்கே கூட்டி அனுப்புவாங்க, இவங்க கொண்டு விட்டுருவாங்க ஊருக்கு வரணும். நான் ஊருக்கு வந்தாலும் இங்கே கொண்டாந்து ஏற்றி விட்டுட்டு போயிடுவாங்க. நைட்டு தானே ட்ரெயின் 11:30க்கு வந்தாங்கன்னா 4 நாள் 5 நாள் இருந்தாங்கன்னா கோவிந்த நினைக்கிறேன். ஆமாம், சொன்னாங்க. கோவிந்து ரத்னாவும் கோவிந்து மணி ஆயிடுச்சு. கோயிலுக்கு தானே ஃபஸ்ட்டு போகணும். ஒரு கடை திறந்துருக்காரான்னு தெரியல.
மாதம்னால கடை தம்பி எங்கே இருக்கு கடை? இன்னும் போகணும், ஆல்வைக்கு போயிடணும். ஓ, இந்த மரக்கடை இப்போ மாமியா இங்கே விட்டுட்டு மெட்ராஸுக்கு போயிடுச்சு. திடீர்னு அன்னைக்கு கிளம்பி எல்லாருமே போயிட்டாங்க. உன்னை பார்த்து பார்த்துக்கின்னா அந்த ஆட்சி எப்படி என்னை தனியாக விட்டுட்டு போவாங்க, எனக்கு எப்படி என்ன ஆகுதுன்னே தெரியாது. டெய்லி சொல்லிட்டு அது என்ன நாங்கள் இருக்கோம் இருங்க உன்னை பார்த்து கூட்டிகிட்டு போனாங்களா, அப்படி போகலாமா அவ்வளோ வயசானவளை விட்டுட்டு. அதுக்கு என்ன உங்களுக்கு ஃபோன் என்ன அது மகன் பார்த்தேன்னா வச்சுருக்கான். நான் இங்கே மெட்ராஸில் சபரிமலைக்கு போவேன், அதுக்காக வரலைன்னு கேட்பான். நான் இவ்வளோ நேரம் இருக்க முடியல. ரொம்ப எடுத்தேன்னா வருவார் பார்க்க. வேலைக்கு போட்டேன். அதே வந்துருவாங்க. ஆனால் இவங்க வீட்டில் வச்சுருந்தோம்னா செலவு இல்லை. இந்த வீட்டுக்கு 6500 வாடகை. குடும்பத்து தான் நீங்கள் இருக்கிறத பார்த்தோம். இப்போ 22,000 கவர்மெண்ட். இது எவ்வளோ ஆச்சு? அது இல்லாமல் அதுவே அப்போ சமைக்கிறது பூரா சொந்தமாக கொடுக்குறாங்க. அந்த அக்கா சமைச்சு கொடுக்குறாங்க. எல்லாம் நீங்கள் சொல்கிறத பார்த்தா 30,000 36,000 வரலாம் ஒரு மாதம். அது சொல்கிற தாராளம். என்ன பண்ணுவாங்க? எங்கள் மாமியாருக்கு 16,000 வந்துச்சு. அது ராஜாமணி சாப்பாடு இருக்குது. அதனால அங்கேயே கொடுக்குறேன். இது ஊரில் போய் இருக்க மாட்டேங்குதாச்சு. தேவோட்டையில் ஒரு வீடு இருக்குது, அது இருக்காது. அங்கே இருந்தாக்க இந்த மாதிரி வச்சு பார்த்துப்பாங்க. அங்கே கிடைக்கும் பாருங்க. ஆனால் சாப்பாடும் போடணும்ல. இப்போ முதியோர் இல்லத்தில் கொண்டே விடுறேங்கிறாங்க. இது எந்திரிச்சு பாத்ரூமெல்லாம் போகாது, கொண்டே தான் விட்டணும். ரொம்ப பாடு. இந்த சேர்ல தான் எந்திரிச்சுருக்காங்க இந்த அக்கா. நாங்களும் தான் நடத்துது. ராஜாமணிங்கிறதுனால ஓரளவுக்கு பரவாயில்ல. 16,000 17,000 வரும். அப்புறம் உடம்புக்கு வந்துருச்சுன்னா கஷ்டம். 20,000 நெருங்கி அப்போவே வாடகை இல்லாமல் இதுக்கே அதே பாருங்க. அதுக்கு வாடகை கொடுக்குறாங்க, கரண்ட் கட்டணும். இங்கேயும் கரண்ட் தண்ணியெல்லாம் அவர் கட்டுவாரோ கட்ட. அது இன்ஜெக்ஷன்லாம் போடு எல்லாம் பூ கட்டி கொடுத்து அல்வாறு தனியாக இருப்பார். அந்த 10 மணியோட வேலை முடிஞ்சிருச்சு இவருக்கு. மத்தியானம் சோத்துக்கு அவர் ரெடி பண்ணிக்கலாம். இவங்க பட்டு கிடப்பாங்க. இவங்க தனியாக பிஸ்னஸ் நடத்தலாம். இது போக வேற என்ன பண்ண நாங்கள் கண்டுக்கிறது இல்லை. நீ என்னமோ பண்ணிட்டு அவங்களுக்கு டயத்துக்கு பண்ணிடுன்னு சொல்லுவோம். சரியாம்மா சரியாச்சு. அப்புறம் பூ கட்டும். அப்புறம் நம்ம அப்போ வாழை மரம். உங்கள் வீட்டில் ஆகிட்டு கவர்மெண்ட் வேலையாக பார்த்தாங்க. ஆமாம். எந்த இதில் வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர். அப்படியே நல்ல கம்பெனி. எல்என்டி லாஸ்ட்டாக எல்என்டி கடைசியாக லாஸ்ட்டு நல்ல நிலையிலலாம் இருந்து நல்ல சாப்பாடு. இவங்களும் நல்ல வேலை தான். இன்சூரன்ஸில் நல்ல வேலை, நல்ல சாப்பாடு. ஆனால் அவங்க அளவுக்கு இல்லை. அது ரெண்டும் பையன். ஆமாம் ஆமாம். உங்களுக்கு மகளை செஞ்சிருப்பிய, அதனால என்ன ஒரு பொண்ணு தான். அதுக்கெல்லாம் நான் கண்டாரே பண்ணுறது அதெல்லாம் நமக்கு இருக்கிறதே நமக்கு இருக்கிறதுனா நமக்கு போகும். ஒன்றும் போகையில் கொண்டு போக போகிறது இல்லையா? இருக்கிறது போதும் தான். முந்தா நாள் எங்கள் பேரனுக்கு உடம்பு சரியில்லை, வயிற்றை கலக்கிட்டாங்க. அதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன்? யார் இவனுக்கா? அபைக்கா? என்ன நாங்கள் இதுனா கடுத்தது டெங்கு இல்லையா, அது குழப்பி விட்டாங்க. இவனுக்கு அப்படித்தான் கவுண்டு பார்த்துட்டேன். டெஸ்ட்டு பண்ணி கொடுத்தான். இவனுக்கு காய்ச்சல் அடிச்சிது. போய் பிளட்டை டெஸ்ட் பண்ணிக்குவாங்க. பண்ணிக்கிட்டு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி டாக்டர் வீட்டில் போய் காட்டலாம். அவர் சொன்னார், பார்த்துட்டு கவுண்டு கம்மியாக இருக்குது, அட்மிட் பண்ணியிருந்தேன்றார். சேர்ந்து கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி சொன்னால் இங்கேயே சேர்க்கலாமா, வேறு எங்கேயும் கொண்டு சேர்க்க போகிறா, இன்ஜெக்ஷன் போடணும் கொண்டு சேர்த்துட்டு இப்போ அழுகுறான். நான் அம்மா என்ன இருக்க போதும் தெரியல, இப்படி சொல்கிறாரேம்மா. நான் சொன்னேன் பயமாக இருந்துச்சு எனக்கு. அப்புறம் போட்டுட்டு 2 நாளுக்கு ஒரு இன்ஜெக்ஷனே பயங்கர விலையான கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக போட்டாங்க. போட்டுட்டு ஆனால் எல்லா வார்டில் தான் இருந்தோம் நாங்கள். என் படுக்கில் ஆம்பளை இருந்தோம். அப்புறம் பார்த்தா 2 நாள் கழிச்சு
உள்ளூர் டாக்டர் இருக்காரு, அவங்களுக்கு பேசி அப்புறம் அவங்க ஒரு மாத்திரை உடனே வாங்கிட்டு வந்து மருந்துக்கு கொடுத்துருக்காரு. ஆமான்னு கொடுத்தோன்னே குறைஞ்சிச்சு. அப்புறம் நாங்கள் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவை கூட்டியாந்து வச்சுட்டு அம்மா அப்பா 2 பேரும் நாங்கள் வர்ற வரைக்கும் எனக்கு இதுகளுக்கும் தெரியலை. அவங்களுக்கு தைரியத்தை கூட்டியாந்து அப்புறம் மறுநாள் அவள் வந்துட்டாங்க 8:30 அப்புறம் இருக்காங்க. இப்போ சும்மா இருக்கானா டெங்கு இல்லைன்ட்டாங்க. டெங்கு இருக்காது சிலப்போ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சும்மா ஜுரம் மாதிரி ஏதோ வந்து வந்தே வேண்டாம் விடவே வேண்டாம். இங்கோட நாங்கள் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நம்ம பழகிக்கிறோம். ஆமா அவ்வளவுதான். நம்மளுக்கு 4 பேர் யாருக்கும் அவ்வளவுதான். விடவே வேண்டாம். நமக்கு தெரியும், தெரியாது இல்லை இப்படியாலும் இருக்கிறாங்க. ஆமா ஆமா அவ்வளவு பிடிக்கலைன்னா பேசுவாங்க. நம்மளோட அப்படி இருக்காங்க, மற்றவங்களோட எப்படி இருக்காங்க. அவ்வளவுதான். நமக்கு பக்கத்துல இருந்து பழக்கம் இல்லை. அங்கே வந்தா பேசுவாங்க நல்லா, அவ்வளவுதான். எல்லாம் கேட்பாங்க பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதெல்லாம் கண்டுக்கிறது கூட இல்லை. ஆமா அவரோட பேசினா எல்லாம் ஆனா உங்களை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாது. இப்போ நம்மகிட்ட பேச மாட்டான். நான் உங்களோட பேசுறேன், எல்லாருக்கும் தெரியல என்னன்னு. நம்மகிட்ட அப்படியெல்லாம் குறையெல்லாம் இல்லை, நீ என்னோட கொஞ்சம் பேசுறத பார்க்கலாம். கடை வருதான்னு பார்த்துட்டே வரேன். எனக்கு இடையில ராத்திரி இல்லை அவசர ராஜி பார்த்துருவாளே நேரு கோயிலுக்கு போயிடுறாங்களோ பார்க்குறாங்களோ தெரியல கடையை. இல்லை கோயிலுக்கு தான் கோயிலுக்கு அப்புறம் தான் எனக்கு சொல்லலாம். கேட்க வராஜி வரையில பார்ப்போமா கடை? ராஜி எது முதல்ல மூடுதோ அதை போயிடும் ஃபர்ஸ்ட். ஆமா பள்ளி எது ஃபர்ஸ்ட்? ராஜியை கேட்டுருவோமா? கேட்டு எது ஃபர்ஸ்ட் வருதோ அதை பார்த்துருவோம். அவர்கிட்ட சொல்லிட்டு கூட போகலாம். போகல நாங்கள் வந்துடுறோம் கோயிலுக்கு போயிட்டு. எதுப்பா ராஜி நம்பரா நான் போடவா? இல்லை இவனோடது பாஸ்வேர்டு இல்லையா உங்களதுல கூடவா? அது எனக்கு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாது. எனக்கு தெரியாது. எடுப்பாளா? அவங்களே பண்ணுறோம். ஃபோன் வச்சுருக்கீங்களா? பாஸ்வேர்டு என்கிட்ட எத்தனையோ முறை சொல்லியிருக்கா, மறந்துடுவேன். எனக்கு அப்படி தூக்கம் வருது. எனக்கு கூட மத்தியானம் படுக்கல, வீட்டில் வேற மாதிரி இருக்கும். நான் மத்தியானம் கொஞ்ச நேரம் தூங்கிடுவேன். ஆமா அப்பதான் முடியும். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு. அம்மா நம்ம முதல்ல கோயிலுக்கு அப்புறம் கேட்ட சொல்லு கடையில். அப்போ ஃபர்னிச்சர் கடை அடைச்சிரும் வரையில பார்ப்போமே, கோயில் அடைச்சிட மாட்டாங்க. கேட்டுக்க சொல்லுங்க ஃபர்னிச்சரு. அப்போ போயிட்டு சரி. இப்போ ஆனால் இப்போ நேரே ஆல்வே ரோட்ல தான் வர்றோம் நாங்கள். சரி. அந்த ஜங்ஷன், அந்த 4 மூணு ஜங்ஷன்ல தானே திரும்பணும் இல்லையா? வெயிட் பண்ண சொல்லுங்க. சரி வரையில சொல்றியா நீ? திரும்புற இடம் வரையில சொல்லிடு. கடை வரல என்ன ஃபர்னிச்சர் கடை? சரி. டிவி பார்ப்பியா வள்ளி? டிவி பார்ப்பியா? டிவி எல்லாம் ஒன்றும் பார்க்குறது இந்த யாருக்கு அடிச்சு விட்டேன் அனுமதி போயிடுச்சு. ஐயோ தூங்கட்டும், ஆஃப் பண்ணிட்டு. டிவியில நாங்க எதுவும் பார்க்க மாட்டோம். இந்த எதிர்நீச்சல்னு ஒரு சீரியல் இருக்கு, அது சன் டிவி எங்களுக்கு வராது. டிவியில வரும், ஆனா வந்து அந்த சன் நெக்ஸ்ட்ல தான் பார்ப்போம். அது இந்த யூடியூப், எங்க வீட்டுல கேபிள் இல்லையில, கேபிள் மலையாளம் எல்லாம் வரும். எல்லாரும் பாக்குறாப்பா. ஆமா அது ஒண்ணுதான் நாங்க செத்து போனாங்க. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டாம்னு நினைச்சேன். நான் திரும்ப மறுபடியும் நல்லா நடிச்சேன். சூப்பரா அப்படி நடிப்பேன். பாவம் ரொம்ப நல்லா இருக்கும். அவனுக்காகவே நல்லா இருந்தே கிளம்பிக்கணும்.
அப்படி நடிப்பானே அவன் இல்லாம இப்ப இருக்கவே அவ்வளவா நல்லா இல்லை. அதுவும் எல்லாரும் சொல்றாங்க. இதுவரை நான் எந்த சீரியல் ரொம்ப பாத்திர மாட்டேன். இது மட்டும் உங்க அப்பா இருக்கு இல்லை நாங்க கோலங்கள் பார்த்தோம். ஃபுல்லா பார்த்தோம் நாங்க. அது மட்டும் விடாம இவனுக்கு முதல்ல சாயந்தரம் கூட்டிட்டு போனாலே கொஞ்சம் இதானுச்சு. வீட்டுக்குள்ளே இருந்தோடனே எல்லாரும் போயிடறாங்களே நம்மளை வச்சுட்டு நம்ம போக முடியல. நல்லா இருந்தா பயமே பாதிப்பா. பரீட்சை வரப்போது முடியலையே முடியாம நான் எப்படி எழுத போறேன் எப்படி எழுத போறேன். நைட்டு ஒரு 8:45 ஒரு பஸ் இருக்கு. அது 9:15 ஒன்று இருக்கு. அதுல ஏறினோம்னா ட்ரெயினுக்கு வர்றதுக்கு கரெக்டா இருக்கும். இப்போ அப்படிதான் ஏற்றி விட்டுச்சுன்னா இவ்வளோ தூரம் மட்டும் ஸ்டேஷன் எங்கே என்ன வரலையா? இன்னும் போகணும். ஐயோ 17 கிலோமீட்டர். எப்பவும் இங்கதான் நான் அங்கேயே கார்னர்ல எங்கேயோ நினைச்சேன் நீங்க சொன்ன இந்த ரோட்ல வருதுன்னு. அதெல்லாம் கிடையாது. ஆல்வேக்கு போகணும். ராஜி அங்கேதான் தினம் போறா. அதுக்கு வந்துருக்கு வேலைக்கா? சரி சரி. அங்கேதான் போறான். 2 வீலர்ல போயிடுவேன். இந்த வழியிலேயும் போவான். டெய்லி நைட்டு 7 மணி ஆயிடும். இது ஓகே. ஆனால் 17 கிலோமீட்டருங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. 10 கிலோமீட்டர் இருக்கும் போகலாம். ஆல்வே ரயில்வே ஸ்டேஷன் நாங்கள் இங்கே தான் வரணும். இதுக்கு நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் நல்லா வளர்த்துட்டீங்கப்பா. தைரியம் மாற்றி தைரியம் சூப்பர். எல்லாம் பார்த்து இப்படியே அதே இந்த தடவை அவன் செய்வான்னு கேட்குறான். வந்து ராஜி தைரியமா சித்தி ரொம்ப தைரியமான ஆளா இருக்கிய. நான் அவ்வளவு பயந்தவன். நான் பேரை வழி தைரியமா இருக்கிய. அது மாதிரியே உங்க அம்மா தைரியம் தான் உங்களுக்கு. எங்க ஆத்தா தைரியமா. அதனால இப்ப இதுகளை தைரியமா இருக்காரு. இவங்க அம்மா அழுகுதான் அங்க இருந்துட்டேன்னா எல்லாத்துக்கும் என்ன பண்ண முடியும். நம்ம இன்னும் அழுகு நிற்கலாம். தெய்வான தைரியமா அதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும். அப்பாவை பேசினாலும் அழுகலாம். இன்னும் அழுக நிற்கலாம். அப்பாட்ட பேசல தைரியப்பட்டு அவங்கள நினைக்கையில அழுகுறான். தைரியமான அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். யாருமே எதுவும் அவளை ரொம்ப நல்லா வச்சிருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் மொத்தத்திலே அவங்க நல்லா நல்ல ராமேஸ்வரோட யாருக்குமே உயிரை விடுவாங்கப்பா. அது மாதிரி எல்லாம் வச்சிருந்துட்டு போறது நல்ல பார்க்க கூட இல்ல. நம்ம வந்து இப்படி எல்லாம் இருந்துட்டு போகும்போது நம்மளால ரொம்ப தாங்க முடியும். அந்த அளவுக்கு வருது. ஆனா சொன்னா உங்களுக்கு நல்லா இருந்தாங்க செத்த மாதிரியே மூணு பண்ணுங்க. என்ன போனே எடுக்கல நீங்க யாருமே அப்படின்னு இவ நானே அழுதுட்டு படுத்து கிடக்கேன். அப்ப பார்த்தா இதையும் கேட்டு ரொம்ப ஸ்டக் ஆயிடுச்சு. அழுக ஆரம்பிச்சுட்டு அதுக்கு முடிஞ்சு நீங்க எங்க வீட்டு முடிஞ்சதே இப்படி விட்டு உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு போனாங்க. வந்து 2 மாசம் 2 மாசம் இவங்க எல்லா வீட்டுக்கும் ஊருக்கு போய் 1 மாதம் அரிமளத்துல இருந்துதானே கொரோனா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ராயவரத்துக்கு அது வருது. யாரோ கல்யாணம்னு போனாங்க. யாரு? ராமேஸ்வரம். அங்கதானே கொரோனா வந்தது. கொரோனா வந்துட்டு நான் பேசினேனே மெட்ராஸ்க்கு வந்து டெய்லி ஃபோன் பண்ணிடுவாங்க. என்ன பண்றீங்க என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தா என்னப்பா 1 வாரமா ஃபோனே எடுக்கலன்னு என்ன சொல்ல போறாங்க. சித்தி அப்பா இறந்துட்டாங்க. நான் என்ன திடீர்னு இப்படி சொல்றேன். ரொம்ப முடியல. அதனால நான் வந்து கத்திட்டு அதேன்னு சொல்றா. சித்தி உங்க வீட்டுல வந்துட்டு இருந்ததுனால அப்பா அவ அழுகல. நான் அழுகலன்னு அழுகிறேன். என்னால தாங்கவே முடியல. இதை கேட்குறது என்ன யாருக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதே மாதிரி இந்த சிவப்பு பிள்ளை எங்க அப்பா வீட்டுக்கு சொந்தக்கார அந்த அண்ணனும் டக்குன்னு இறந்துட்டாங்க. என்ன
ஃபர்னிச்சர் கடைக்கு. எங்க என்ன தெரியாது, வந்துட்டு இருக்கேன். எங்க வண்டியை பாருங்க. இந்த வரணும் இந்த வாழப்பள்ளியா மாரம்பள்ளியா இருக்கும். இருக்குள்ள ஒண்ணுமே தெரியல. மாரம்பள்ளியா சரி, கடையும் கிடையாது, ஒரு கடையும். என்னப்பா முத்தப்பா வீடு வரல என்ன மாரம்பள்ளி அதுல எழுதியிருக்கு இல்லையே? எந்த இடம் எழுதியிருக்காப்பா? இல்லையே. இல்ல இங்க ஆல்வா முன்னார் ரோடு தான் போட்டுருக்கு. மூணார் ரோடு தானே போடு. ஆல்வே மூணார் ரோடு. இந்த வந்துட்டு நில்லுங்க, இங்கே தான் கடை. கடை இந்த வண்டி இல்லையே. எங்க அவங்க நிக்கிறாங்க? இல்ல 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 என்னம்மா இங்கிட்டு இருக்க கடை? ஃபர்னிச்சர் கடைக்கு வரலையா? ஃபர்னிச்சர் கடை தானே. இன்னும் கொஞ்சம் தூரம் வரணுமா? இங்கே ஒரு கடை இருக்கு ஃபர்னிச்சர். சரி, பெரிய கடை தாண்டி வரவா வந்துட்டு? சரி நீங்க போங்க. மகாயில்யம் ரிவர் பிரிட்ஜ் கிட்ட இருக்கு. அங்கிருந்து வண்டிக்கு முன்னாடி இல்ல கொஞ்சம் சுருத் ரிவர் பிரிட்ஜ். எக்ஸலா கடைக்கு பேர் என்ன? எக்ஸலா? சரி போங்க. இது மாதிரி தான் தெரியும், வெளியில தெரியும். நீ இந்த மாதிரி க்ளோஸ்டா இருந்தது தான் சொன்ன கடை. கடை எங்க உங்க போனுக்கு அனுப்பியிருக்கலாம்ல. அது இப்போ பார்க்க முடியாது, இல்லை நெட்ல இருக்கு. அதை கனெக்ட் பண்ணி வச்சிருக்கு. நெட்ல கனெக்ட் பண்ணியிருக்கான், பார்க்க முடியும். நாங்கள் வர்ற, நீங்க போங்க போங்க, கொஞ்சம் தூரம் போங்க, வந்துடும் இங்கே எடுத்து. அவங்க போயிட்டாங்க கடைக்கு வெளியில தானே நிக்கிறோம். அப்புறம் என்ன பார்க்கட்டாங்களே, பார்த்தா கை காட்டணும். மெதுவாக தான் இதே ரோடு தானேப்பா? இதே ரோடு வரோன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கு சார். இப்ப வந்துட்டே தான் இருக்கேன்பா. லொகேஷன் அனுப்பிச்சாச்சு. வேண்டாம், எடுக்க முடியாது. ஆன் பண்ணா எனக்கு இப்போ டிஸ்டர்ப் ஆகிடும். இங்க மேப்ல நீ பார்த்துட்டே வந்துட்டு பின்னாடி இல்லை பாரு, வண்டியை பார்த்து கை காட்டு. நான் மெதுவாக தான் வரேன். சேம் ஸ்ட்ரீட் தான் வந்துட்டு இருக்கோம். இந்த பக்கமே தான் இருக்கும். சரி போனா ரைட் சைடுல தான். ரைட் சைடுல ரைட். நான் பார்த்துட்டே வரேன். ஓகே. அவன் நிக்கிறான். நாங்க கார் பார்த்தா நின்றுவோம். கன்வென்ஷன் சென்டர். இந்த லைட் எரியுது. கார் ஒன்றும் இல்லையா இருந்தா? எல்லாம் ஃபர்னிச்சர் தான் இங்கே. இல்லை இது இல்லை. இல்லை போங்க போங்க, இந்த கடை. இப்போ இங்கே பெரும்பாவூர் இல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. இங்கே தான் தயாரிக்கிறாங்களா? தயாரிக்கிறது இங்கே? ஆமாம், இவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. அந்த இது மில்லு, தடி மில்லு. இங்கே வேகமாக போயிட்டாங்க. அந்த நிற்குதுல, அதே தான். பகல்னா கிளீனாக தெரியும். இதுக்கு இங்கே நிற்கிறாளுங்க. இல்லை இது வேறு 41 பிங்கா. இது இல்லை, இல்லை யாரோ கண்ணாடி போட்டிருக்காங்க. இல்லை கலரை பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடணும். இன்னும் போகணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தூரம். கோவிலுக்கு என்ன தூரம்? அதான் இவ்வளோ தூரம் வண்டியில் வந்துடலாம். ட்ரெயின்ல ஏறி வரணும். ஆமா, அதுக்கு நீங்கள் பஸ்ஸில் வந்துடலாம். அதான் பெஸ்ட்டு. அதான் பஸ்ல எல்லாம் வர முடியாது. ட்ரெயின் இடுப்பு கலண்டுரும் பஸ். ஆத்தாடியோ காலையிலே ஆயிரும். நாளைக்கு காலெல்லாம் வீங்கி போய் மறுநாள் வேலையே செய்ய முடியாது, நடக்க காலை நீட்டி ட்ரெயின்ல பேசாம படுத்துடலாம். எப்படி இந்த டிஸ்டன்ஸ் பார்க்க கூடாது. அப்புறம் என்ன பண்றது? இது ரொம்ப தூரம். இது அவசரத்துக்கு வர முடியுமா நைட்லாம்? அவசரம் எல்லாம் என்ன அவசரமா இருந்தாலும் இப்படித்தான் வர்றது. அவங்க உடனே விட்டுட்டு போவாங்க, வண்டியில திருப்பி வீட்டுக்கு போகணும். அண்ணன் இருந்தா வேற ராத்திரி திருவிழாவுக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். போகணுமே. இல்ல அது கூட அண்ணன் இருந்தா வேற மாதிரி. அதே ஆட்டோவில் வச்சிருந்தும் போது வந்து அவங்க ஆட்டோவில் தானே விடுவாங்க. ஆட்டோல தான் கொண்டாந்து. அது வரைக்கும் பரவாயில்ல, ஆட்டோ மாதிரி எடுத்தது. ஆமா, 2 வீலர்லாம் கஷ்டம். அவ இப்ப இதுல வர்றா. அவ ஸ்கூட்டர்லாம் அப்ப கிடையாது, அவங்க அப்பா இருக்கையில எல்லாம் கிடையாது. கார் ஓட்ட மாட்டா. இப்பதானே வாங்கிருக்கீங்க ஸ்கூட்டர் அவங்க செத்தோடனே வேற வழியே இல்லை, எங்களுக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. நீ கடைக்கெல்லாம் போக வர என்ன ஆமா வேணும் கண்டிப்பா. கடை வீதிக்கு வரணும். அதுக்காக சின்ன செகண்ட் ஹேண்ட் தான். அது அந்த ஆச்சி வீட்டுல வாங்கினா 35,000 ஆகும். அது வாங்கினதுலேருந்து நல்லா வீட்டுக்கு போட்டு. யார் வண்டி இது? என்னமோ இன்னும் வந்துகிட்டே இருக்கு. பார்க் அர்கேடியா
ஹோட்டல் கிட்ட இருக்கும். இங்க ஏதோ ஹோட்டல் வந்திருக்கு. பார்க் ஹோட்டல். என்ன 2 பேரும் அட் டைம் அடிக்கிறீங்க? ஹலோ, 2 பேரும் ஒண்ணா பண்ண லொகேஷன் ஓபன் பண்றீங்களா? முடியாதுக்கு அடுத்து நான் ஓபன் பண்ணா எனக்கு நெட் போயிடும். நான் வந்துட்டு இருக்கேன், அவ பேசிட்டு இருக்கா, நீனும் பேசுற. பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க. என்ன கடை வீதி எல்லாம் வந்துருச்சு. நம்ம எங்க வந்துட்டோம்? தாண்டியே வந்துட்டோம்ப்பா. நாங்க இந்த இதுக்கு வந்துட்டோம்டி. ஒரு இடத்துல திரும்பவும்ல நம்ம கோயாஸ் பேக் ஹவுஸா? தெரியுமா? ஹலோ ராஜி, நாங்க வந்து நம்ம இந்த ஒரு தேசத்துக்கு போக திரும்பவும்ல ஒரு முக்கம், அதுக்கு வந்துட்டோம். தாண்டி வந்துட்டோமா நாங்க? சரி ஓகே. அவனா சொன்னா லொகேஷன் சும்மா லொகேஷன் அப்படி இது என்ன போயிட்டு இருக்கோம். சரி, கடை நிக்க நீ திறந்துருக்குமான்னு சொல்றதுக்கெல்லாம் அடிக்காது ஜிங்ஜிங்கன்னு. வந்துட்டோம் பாருங்க, கிராஸ் பண்ணி. அதெல்லாம் அது கரெக்ட். அப்ப திருப்பி வரட்டுமா நாங்க? எவ்வளவு தூரம்? ஐயோ, இந்த நடுவால இந்த கடையில திரும்பவும்ல அப்பா அங்கிட்டு போவார்ல தேசத்துக்கு போக 4 ரோடு கடையில முக்கத்துல கோயாஸ் பேக் ஹவுஸ் சொல்லு. தோட்டு முகமாத்தான் இருக்கும் இந்த இடத்துக்கு பேரு. என்ன இடம்? எதுல யார கேக்குறது? எனக்கு பள்ளி இருக்கு, முஸ்லீம் பள்ளி. தோட்டு முகம்ல பேக்கரி கிட்டதான் நிக்கிறோம் நாங்க. கோயாஸ் பேக்கரின்னு ஓட்டுருக்கு. என்ன இந்த வண்டியில எல்லாம் காய்கறி எல்லாம் பழமெல்லாம் விற்பாங்கல்ல. 3 நடுவால முக்க மாதிரி ரோடு போகுது. அதுக்குள்ள ஏறி உள்ள போவோமே, பாலத்துக்கு போக. திருப்பி அங்கிட்டே வரவா? அங்கிருந்து கொஞ்சம் தூரம் தானா? ஹலோ, அதான் மேப்ல போட்டுருக்கு. சரிப்பா, திருப்பி போவோம் நம்ம. இப்போ ரிட்டர்னா? இல்ல மாத்திட்டாங்க இப்பதான் மாத்திட்டாங்க. ரிட்டர்ன் போட்டா அந்த ரோடு காட்டுது, அந்த ரோட்ல போற மாதிரி காட்டுது. கரெக்டா? இல்ல, நம்ம வந்து தேசம் போறதுன்னா இதுல போகணும். இப்போ இங்க கடைக்கு போறதுன்னா பின்னாடி போகணும் நம்ம. சரி ரைட். மேப்பே வேண்டாம். அவன் அங்கதானே இருக்கா கடையில. கடையில நம்ம திரும்பிடுவோம். சரி, என்ன பண்றது? நமக்கு தெரியல, நம்மளுக்கே தெரியாத ஊரு. இருட்டுக்குள்ள எனக்கு தெரியல. திட்டுது. இல்ல கடைக்கு லொகேஷன் போட்டு கொடுத்திருந்தா நம்ம கடையில போயிடலாம். இல்லனா முன்னாடி உட்காந்துக்கப்பா. அவ வந்து அந்த இடம் பூரா இருட்டா இருக்கு. இல்ல வள்ளி, நீ உனக்கு முன்னாடி வேணா உட்காந்துக்க, உனக்கு தெரியும். சொல்றத கேளு. கடைக்கு லொகேஷன் போடாம கோயிலுக்கு லொகேஷன் போட்டு கொடுத்தா நம்ம அதுல இப்ப திடீர்னு கடைன்னு மாத்திட்டோம். கோயிலுக்கு போதே இந்த ரோடு திரும்பி போகணும். அந்த வழி தானே போனோம். ஆமா, வந்த வழி தானே. இது ஒரே ரோடு தான், வேற ரோடு இல்ல. அதுல எங்க கடை இருக்குன்னு எனக்கே தெரியும். நம்ம 2 கடை பார்த்தோம் நம்ம. அது 2 இல்ல. இந்த பக்கமே தானே இருக்கு. நான் பார்த்துட்டு சாலைக்கல். கடை பேர் என்ன? கடை பேரு எக்ஸல். இந்த மாதிரி நிறைய அடிக்கிருக்கு. பெரிய கடைப்பா, மலை மாதிரி. இந்த 2 கடை பார்த்தோம். 2 கடையிலயும் ஆள் இல்லை. அவங்க நிக்கல. என்ன பண்ண முடியும் நம்ம? அது இப்போ இந்த பக்கம் வரும். கடை இப்படித்தான் இருக்கு. ஸ்லோவாக தான் வந்தேன். நம்மளை பார்த்தோன்னா கை காட்டிக்கலாம். அவங்களுக்கு நோண்டிக்கல. இல்லை, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. கார் தெரியல. நிறைய இல்ல, தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்துருந்தா போதுமே. அதை பார்த்துட்டு இருந்தா டக்குனு டிஎன் வந்தா நிறுத்திருக்கலாம். போன் அடிச்சிருந்தாங்கன்னா நம்ம நின்றுப்போம். கேரளானா தான் இப்போ கஷ்டம். இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டு கண்டுபிடிச்சிடலாம். கேரளாக்காரங்க மாதிரி ஓட்டணும் ஃபாஸ்ட்டாக. என்ன ஸ்பீடாக வாங்க. வரான்னு சொல்லுங்க. திருப்பி வந்துகிட்டு இருக்கோம். ஹலோ, உடனே அவளும் அடிப்பா வரீங்க. ஹலோ, கேட்கலையா? சரி விடுங்க. பாருங்க, நீங்க கடையை பாத்துக்கோங்கப்பா. கடையை பாருங்க, அதை விட்டுருங்க. கிளைட்டுன்னு இருக்காது. பெரிய கடைப்பா, ஷோரூம் பெரிய மரம். நான் தான், எனக்கு நல்லா தெரியும். அந்த கடையில் தான் ஆள் இல்லையே, வண்டி இல்லையே. அதான் ஆள் இல்லை, வண்டி இல்லை. நின்ன கடையாத்தான் இருக்கும். நம்ம விட்டுட்டு கடை தான் போனோம். அதே இந்த கார் எங்கிட்டு நிறுத்திட்டு
ஆள் இல்லையே, நான் பார்த்தேனே யாருமே நிக்கிற மாதிரி. கார் இல்ல, ஆனா வண்டி பெருசு. ரொம்ப அடிக்கிறது. அடிச்சுட்டே இருப்பாங்க, எடுக்காது இந்த லைட்டா எரியுது அங்கே அங்கே. எடுக்காது. ஹலோ, நான் வந்துட்டே இருக்கேன்பா. திருப்பி கூப்பிட்டுருக்க வேண்டாம், ஓட்டவே முடியாது இப்படி பண்ணா. வந்துட்டோம். இந்த கடையா பாருங்க, உட்பர்க்னு ஒரு கடை இருக்கு, அதை தாண்டி வந்துட்டு இருக்கோம். இது இல்ல உட்பர்க்ன்ற கடை தாண்டி வந்துட்டு இருக்கோம். எக்ஸல் அது உட்பர்க் அதெல்லாம் வேணாம், விட்டு வச்சு வரோன்னு சொல்லிட்டு வச்சிரு, பேசிக்கிட்டே இருக்காது. அதான் உட்பர்க் BER. அது அவங்களுக்கும் புரியாது, தெரியல அந்த கடை. நம்மளும் இல்ல அது சொல்றோம். இல்ல, அந்த கடை இல்ல. இந்த கடை எனக்கு தெரியும். இந்த ஜங்ஷன்லயே பாக்குறோம். கன்வென்ஷன் சென்டர் தாண்டி வந்துட்டு இருக்கோம். அது ராஜி பேசுறா. ஹலோ ராஜி, நாங்க திருப்பி வர்றோமா இங்கிட்ட. இது வந்து கன்வென்ஷன் சென்டர்னு ஒண்ணு இருக்கு, அது தாண்டி இங்கிட்டு வர்றோம். ஐயோ, ஒரு கடையும் வரல. நாங்க ரோட்லயே தான் வந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் என்ன வம்பா இருக்கு? உங்களை பார்த்துட்டு தானே வர்றோம், எங்களுக்கு என்ன அப்படியே தெரியல. பேச வேணாம், போயிடுவோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. போன வைங்க. லொகேஷன் மட்டும் யாரையாவது கேட்டது எழுதியே ஒரு போர்டுல கூட எழுதலடி அவங்க இடம் அந்த இடத்துக்கு. என்னவோ வேற என்னவோ புட்டமசேரின்னு போட்டுருக்கு. வந்துகிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் பேசாம இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல பேர் நான் ஒரு கடையில பார்த்தேன் புட்டமசேரி, வேற ஒண்ணும் இல்லை. புட்டமசேரி தான் ராமாப்பா எல்லாருக்கும் என்ன ஒரு பிரயோஜனம் இல்லை, வரணும் விட்டுருணும். இது என்ன கடை? இது எல்லாருக்கும் இது என்ன கடை? இது மரக்கடை பாருங்க. இந்த கடை நான் பார்த்தேன். இதுக்கு முன்னாடி கண்ணாடி எனக்கு தெரிஞ்சு கடை இருக்கா? இந்த கடை இல்லையா? இது எக்ஸலா? கடைக்கு பேர் என்ன? கேட்டு பாருங்க. எக்ஸலாம் சோலுட் ஃபர்னிச்சர். இந்த கடைக்காரனை கேட்க சொல்லுங்க, சோலுட் ஃபர்னிச்சர்ல நிக்கிறாங்களா? அதுல இருந்து எவ்வளோ? அவர் கடை நல்லா தெரியும் எனக்கு. அவர் கடை இல்ல ராஜிட்ட சொல்லி வேணா சொல்லுப்பா. ராஜிட்ட அந்த கடைக்கார்ட்ட கேட்டு சோலுட் ஃபர்னிச்சர்ல நிறுத்துப்பா. நிறுத்திக்கங்க. அவரை தள்ளி நிறுத்து. என்ன இடம்? என்ன சோலுட்? சோலுட் ஃபர்னிச்சர்ல நிக்கிறோம். அதுல இருந்து திருப்பி ரிவர்ஸ்ல சோலுட் ஃபர்னிச்சர்னு ஒன்று இருக்கு, அதுக்கு தான் நிக்கிறேன். அங்கேருந்து வரவண்ணா கேட்க சொல்ல அவரை. சரி போங்க, கடைக்கு வெளியிலே நில்லுங்க, நாங்க வர்றோம், நீங்க போங்க. இல்ல அவர் கடைக்கார கேட்டா ஆமா ஆமா ஃப்ரண்ட்ல வாங்கணும்னு போயிட்டே இருக்கலாம். அவர் தான் சொல்றாரு ஃப்ரெண்ட்ல. அவ்வளவுதான். அதான் கேட்க சொன்ன அவரை. கேட்டேன் வெளியிலே நிக்கிறான், இந்த கடைக்கு வெளியில நிக்கலையே. அவங்க யோசிச்சிருக்கணும். தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் வண்டியை பார்த்து நிறுத்திடுவோன்னா திரும்பி ரோட்ல கை காட்டினா நின்று. எவ்வளவு தூரம் வந்துட்டோம் நம்ம பாருங்க. மாற்றி மாற்றி பேசிட்டே இருப்பானே. கோயிலுக்குலாம் போய் அடி வாங்கிட்டு வந்துட்டாங்க. நாங்க என்ன கோயிலுக்கு வந்துரும்? நீங்க ஏன் கோயிலுக்கு மேப் போடுறீங்க? மேப் போடுறது அவ போட்டு கொடுத்தது மேப் யாரு? நானா கேட்டுட்டு. சரி, நாங்க ஃபாஸ்டா போய் இது என்ன வண்டி? இங்கிட்டு தேப்பா இருக்கு கடை. போங்க போங்க. வந்துருவோம். ஃபர்னிச்சர் ஏதாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம். வேற ஒன்றும் கோயிலுக்கு கூட போய்க்கலாம். பார்ப்போம். ராயல் இதுலதான் முதல்ல சொன்னா நம்ம, அதையும் இந்த இடத்துக்கு வரையிலனா இன்னும் போங்க. ரொம்ப தள்ளி போறீங்க. தாண்டியே போயிட்டோம் போல. ரொம்ப தாண்டி போயிட்டோம். இப்படி வந்தீங்க, எங்களுக்கு பின்னாடி தானே வந்தீங்க, எங்களுக்கு முன்னாடி எப்படி போவீங்கன்னு கேட்குறான். அந்த அளவுக்குன்றான். கவனிக்கலாம் அவங்க. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்க, மேப்ல இருக்கு, போயிட்டு சேர்ந்து போகணும் ஒவ்வொருத்தர். நானும் கடை எனக்கு பார்க்க கொஞ்சம் விறுவிறுன்னு கடை வேகமா போயிட்டாங்க முன்னாடி ஓட்டிக்கிட்டு. நம்ம என்ன ராஜி புரியவே புரியாது, அவ்வளவு ஸ்பீடா இது ஓட்டிட்டு போனோம். நம்ம வர்றோமா வரலையா ஏதாவது பாக்கல. கொஞ்சம் நிறுத்தி போனீங்க. இனிமே சொல்லணும். அந்த மாதிரி நிக்கிறாங்களா? இருக்காங்களே அதானே. அம்மா அண்ணன் நிக்கிறாங்களே. நெல்லுங்க இதே கடை பத்தி இப்படிதான் இருந்திருக்கு தெரியல நமக்கு. இப்ப காட்டுங்க கைய. நம்மள சொல்லுவாங்க பாருங்க. இப்ப
இருந்து எவ்வளவு தூரம் போயிட்டு வள்ளி கரெக்டா சொன்னா நீங்க வர மாட்டீங்க சாப்பிட. ஒண்ணு ஒண்ணுதான் பார்க்க முடியும். ஆள் இருக்கா திறந்து உட்கார்லப்பா. இப்பதான் உட்காந்தாங்க. இவர் வீட்டு கடை தான் அங்கே வர்றாரு. ஏன் அவள் ராஜேஷ் சொல்லாம விட்டுமே கொஞ்சம் தூரம் போயிட்டு கொஞ்சம் நெல்லுங்க. ஜங்ஷன்ல நிப்பாட்டு. அதுல ரொம்ப வண்டியா கிடக்கும். அப்பவே தெரிஞ்சிடும் வெறும் வண்டியா கிடக்கும். சாப்பாடு கிடைக்குது வெறும் வண்டி. இவனுக்கு அதுக்குள்ளே அவசரத்தை இப்படி போவான். ஆமாம்மா பொறுமை இல்லை அவங்க என்ன பண்றாங்க. இதுவும் ஒரு வீட்டு கடை தான். நல்லா ஆளுதான் சூப்பர் ஆளு. அவ்வளவு ஏமாத்தவள மாட்டாரு. நல்லா நியாயமா சொல்றாங்க. ஆனா தேக்கு மட்டும் தெரியாத கடையில வாங்கினா ஏமாத்திடுவோம். நல்ல தேக்கு இருக்காதுப்பா. அது வேற உள்ளுக்குள்ள உளுத்துட்டு வந்தோம். இவரை வந்து கேட்கலாம். ஒரு மிக்சினா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு இன்னொரு மிக்சி இதெல்லாம் அப்படிதான் வாங்க முடியுமா? வருஷ காலம் நம்ம இருக்க வரை அதுவும் இருக்கும். அதுதான் லைஃப். வாங்கும்போது நல்லதான் வாங்கியிருக்கோம். எங்க பெல்ட் வேணாமா? மர சாமானுக்கு மட்டும் நம்ம வந்து காசு போடுறது வேஸ்ட். அந்த காலத்துல தெரியாமே பண்ணாதான் நம்ம தேக்கு தானே பண்ணியிருக்கான். 100 வருஷம் ஆனாலும் இருக்குது. ஒரு தேக்கு கூட ஊத்தலை. நீங்க அசோக் வெள்ளை கலர்லாம் வச்சு ஏமாத்தி. ஆச்சு. நீங்க முதல்ல அசோக் கிட்ட பேசிட்டு அப்புறம் தேவைன்னா இவன்கிட்ட பேசிட்டு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டாமா. நாங்களதான் யோசிக்கிறோம். வாங்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறீங்களா? வாங்கலாமா வேண்டாமா? இல்ல எதுக்கு புரியல. என்ன இப்போ வேண்டாம் நான் சொல்லி. சரி சரி. வேலை 16 சொல்றாருல. கமிட்மெண்ட் 13 தானே சொன்னாரு. 16 அது வேற. 13 நீ சொல்றது சின்ன. மகாகனி சொன்னது ரொம்ப கம்மி தான். 13. அதுல தேக்கே 13 தான் சொன்னாரு. 16 அது ரொம்ப சின்னமா கட்டில. அதானே உங்க ரூம்ல பத்துமா? அதான் இன்னும் 2-3 செலவு இருக்கு. அது பேசிட்டோம். அண்ணன்ட்ட கேட்டுக்கோங்க. அதான் இப்ப நைட்டு போய் பேசுவோம். ஆனா இவங்க கடியாவட்டியில வச்சிருக்கிறது படுக்கவே முடியலையா? ஆமா. 2 நாக்காளி சேர்த்து போட்டுக்கோங்களாம். 2 நாக்காளியை போட்டு அது ஒயரம் டிஃபரன்ஸ் வருது. மெத்தையை போட்டு வச்சிருக்கோம். அது ஒயரம் டிஃபரன்ஸ் வருது. அதனால யோசிச்சோம். ஆனா இப்போ செலவு இருக்கு போகணும். அதே மாதிரி பிள்ளைகள் கொடுக்குறதெல்லாம் நம்ம அலமாரி கட்டிலாம் இப்படிதான் வாங்கி கொடுக்கணும். இந்த காட்ரஸ் கட்டிலாம் சும்மா வேஸ்ட். வீட்டுல இருக்கு. அதனால அதே கொடுக்கணும். மரமே போதும். மரமே நல்லா இப்படியே வச்சிருக்காங்க. இவங்க சொல்லி விடுவாங்கம்மா. அப்புறம் செலவு பண்ணும்போது டைட்டா இருக்கும். பர்த்டேக்கெல்லாம் 7 செலவுமா. அம்மா பேசிட்டாங்க. பர்த்டே பண்ணோம்மா. எல்லாரையும் எல்லாம் கூப்பிடலாம். ஃப்ரெண்டு மீனா இது சாப்பாடு செலவே நிறைய வந்துருச்சு. நிறைய வந்துருச்சு. ஒரு பிளேட்டு 450 ரூபா போட்டுருக்கேன். இவங்களை கூப்பிட்டுருந்தேன். மீனா இருக்குல்ல அதை கூப்பிட்டேன். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்குல்ல சரவணன் அவளை கூப்பிட்டேன். அவ்வளோதான். பங்காளி வீடுலாம் எங்கள் சொந்தக்காரலையும் கூப்பிட்டேன். எங்கள் சொந்தக்காரன் வந்து எங்கள் சின்னப்பா தங்கச்சி வேற ஃபுல்லாக ஃப்ரெண்டுங்க. ஏன்னா அவன் ஃப்ரெண்டு இவன் ஃப்ரெண்டு அப்படின்னு பண்ணிட்டா. இதுனா நிறையா வரும். எங்கள் சொந்தக்காரன் எப்படி நான் பண்ணுறது? வீடு சின்ன வீடு. சின்னதுனா கீழே போட்டோம். வீடு ஓகே. ஆனால் அவ்வளோ பேரையும் அகாமடேட் பண்ண முடியாது. அதுக்கு இதில் போகணும். 7 பேர் வந்தால் ஹோட்டலுக்கெல்லாம் போகணும். அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறது? வாடகை பார்த்து அது ஒரு நாளைக்கு ₹1,00,000 கேட்குறாங்க. வாடகை. அப்புறம் பர்த்டேக்கு கூட அவ்வளோ எதுக்கு அவளுக்கு மண்டபம் காசெல்லாம் அவளுக்கு என்னத்துக்கு அவ்வளோ இது வீட்டில் அது எங்களுக்கு சமையல் ஒருத்தர் நல்லா தெரியும். அவர் பண்ணி பண்ணிட்டோம். இவங்களெல்லாம் கூப்பிட்டா
டாக்டருக்கு ஃபோன் பண்ணானா, மெசேஜ் பண்ணானா, இந்த மாதிரி முடியலைன்னு அவர் ஒரு சிறப்பு அனுப்பியிருக்காரா, வரையில வாங்கிட்டு வாங்க. அனுப்பிட்டானா பேரு? அது எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி அனுப்பியிருக்கேன். அவர் வந்து நல்லா பார்ப்பாரு, பிசிஷியன் அனுப்பி டாக்டர். போகிற வழியில் அந்த கார்னரில் வாங்கிட்டு போவோம் அந்த பில்டிங்கில் அந்த கடை. ஒரு மாத்திரை வச்சிருக்காங்க, அது போட்டாலே ப்ராப்ளம் பண்ணலாம். அவனுக்கும் என்ன கான்ஸ்டிபேஷனுக்கு யாருக்கு? சின்ன கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும். மாத்திரை கிலோ பெருசா கொடுத்துருக்கலாம். அது வெயிட் மாத்திரை அது தரேன் ஒன்று பின்னாடி அவர் போட்டு மீனா உனக்கு தான் ஓகே ஆயிடுச்சுல, சும்மா சும்மா இன்னைக்கு அப்புறம் காலையில் மத்தியானம் உட்காந்துட்டே இருந்தேன். நீ அந்த மாத்திரையை வாங்கிட்டு வரல, அந்த மாத்திரையை வாங்கி போடல. அதை சொல்லு, கேட்க மாதிரி வந்துச்சு. சும்மா கதைய மாட்டாத, டைம் ஏற்ற மாதிரி நீ நீ அது கரெக்ட். நீ வாங்கிட்டு வந்தியா அந்த மாத்திரையை? வரல, நீ வாங்கும்போது என்ன சொன்ன? எனக்கு நார்மல் ஆச்சு. அதே மீனா கூட அவர் நல்லா வாய்க்கு ஏற்ற மாதிரி போய் சொல்கிறேன். டைம் எதுவும் போய் கட்டி விட்டுறேன். நீ போய் தான் பேச, போய் தான் நீ விட்டு போய் தான் திருமணத்தில் போய் கேட்போன்னு சொன்னதுக்கு நார்மல் ஆயிடுச்சு வந்துச்சு. இப்போ நீ அவரு பெரிய ஷோரூம் திறக்க போறாங்க. மாதிரி பண்ணுறேன் பேச ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் அந்த அண்ணன் யாரை பார்த்தாலும் மாத்திரை வாங்கிக்கிறது. இப்போ இன்னைக்கு 10,000 ரூபா சீட்டா ஆரம்பிக்கிறாங்க. இந்த பண்ண அவ மீனா போட்டிருந்ததுல வாட்ஸ்அப்ல எந்த இது பாருங்க இதா இந்த கடை இதுக்குள்ள போயிருச்சுங்களா? இங்க காண ஆடுதுல அல்ஜஸ் ஆகுது. எனக்கு தெரியல. அது அந்த இருக்கு, அல்ஜஸ் அந்த இருக்கு, அந்த இருக்கா? அதுக்கிட்டையும் போயிருப்பாங்க. இதான் போறாங்களே இதான் திரும்புறாங்க. இப்போ இன்னொரு கடை இடத்தையெல்லாம் விட்டாங்க. இந்த பாரு மீன் விற்குது. எல்லாம் நறுக்கிட்டு வந்துடுவாங்க. வாங்கிட்டு போனா நாளைக்கு வீட்டில் வைக்கலாம். நாளைக்கு இங்கே அதில் புள்ளிக்கு போடணும். நல்ல கூட்டம் இருக்கு. அதெல்லாம் கால் விட்ட இடம் இருக்காது. இப்படிதான் வருவாங்க இந்த ஹோட்டல் போட்டு. இதுல வந்து இந்த அவன் போட்டு சாப்பிட்டுன்னு இருப்பானே, ஒரு யூடியூப் சேனல் பண்றானே இப்ரான், அவன் வந்து சாப்பிட்டு போட்டானே வைக்கணும் இந்த கடையில. அங்கங்க சாப்பிட்டு போடுவேன். இங்க வந்து இந்த கடையில வந்து சாப்பிட்டு ஜனவரியில போடுறாங்க சீட்டு. நீ சேர்றதுன்னா 10,000 லாஸ்ட் பொறுத்து. நல்லா இருக்கு நகை எல்லாம். வைரம் பூரா நல்லா இருக்கு. இப்ப 5 லட்சத்துக்கு வச்சிருக்காருப்பா வைரம் நெக்லஸ். 5 லட்சத்துக்கு நல்லா இருக்கு. இப்ப நான் ஆதிராவுக்கு போகையில பார்த்தேன். 5 லட்சத்துல இருந்து வச்சிருக்காரு. 5 லட்சம், 8 லட்சம், 9 லட்சம். நீ சீட்டு கட்டுறேன்னா அனுப்பியிருக்கலாம் மீனா உனக்கு. வாட்ஸ்அப்ல வந்துருந்துச்சு, போட்டிருந்தா அன்னைக்கு ஒரு நாள். இந்த மாதிரி ஒரு சீட்டை என்னமோ நமக்கு 10,000 லாபமா, 10,000 லாபம். கடைசி சீட்டை கட்ட வேண்டாம்னு சொல்லி போட்டிருந்தா. நீ பாரு உனக்கு பாப்பா. அது வந்து ஒரு நெக்லஸ் பண்ணத்தானே வேணும். நீ பண்ணத்தானே வேணும். நீ வேணா கட்டு. மாதம் 10,000. அப்புறம் நீ என்ன வேணாலும் வாங்கிக்க. தோடு வாங்கணும், இது வாங்கணும். கட்டு நல்ல ராசியான